ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அழகருக்கு ரொம்பவே சந்தேகமாக ஆயிடுது. கண்டிப்பாக இவங்க ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா கிட்ட நம்ம என்ன சொன்னாலுமே கண்டிப்பாக நம்ப போகிறதுமே கிடையாது. நம்ம ஒரு பிளான் போட்டு கண்டிப்பாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. இங்கே சுடலையை நம்ம எப்படியாவது மடக்கி சுடலை கிட்ட இருந்து நம்ம எல்லா விஷயத்தையுமே கேதர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி இங்கே அழகருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட காரில் அந்த ஒரு ஃபுல்லு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லவும் உடனே ஃப்ரெண்டும் அழகர் என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க, இது எல்லாம் வேணாம் அழகர், கண்டிப்பாக அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா வேறு மாதிரி பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருடைய ஃப்ரெண்டு சொல்லவும் உடனே அழகரும் டேய் நான் சொல்கிறத மட்டும் செய்டா, எனக்கு இல்லை இது இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு சாவியே இந்த சரக்கு பாட்டில் மட்டும்தான். இதை வச்சு இந்த சுடலை கிட்ட நம்ம காமிச்சோன்னா கண்டிப்பாக சுடலை இதை பார்த்த உடனே சரக்கு அடிப்பான். போதையில் நம்ம என்ன கேட்டாலையுமே அவன் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே சொல்லிட்டுறாங்க. உடனே மாப்பிள்ள சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்துருக்க, நான் உடனே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுடருடைய இது அழகருடைய ஃப்ரெண்டுமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே மண்டபத்தில் நின்றுக்கிட்டு இருக்க மாயாண்டியும் சரி, அங்கே இருக்கிற மீனாட்சியும் சரி ரொம்பவே பதட்டம். இங்கே பூங்குடி எப்போ தான் வருவா, பூங்குடி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தெய்வானிக்கும் நந்தினிக்கும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. இப்படியே இங்கே பூங்குடி வராமல் இருந்துட்டா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அவள் இந்த ஒரு கல்யாணத்தில் மட்டும் கலந்துக்கணும்னா கண்டிப்பாக மதனி இங்கே அந்த வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, மறுபடியும் அழகர் கூட சேர்த்தும் வைக்க மாட்டாங்க. அந்த வீட்டை விட்டு தோரத்தையே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானியும் மனசுக்குள்ள மனப்பெருமை கட்டிக்கவும் உடனே நந்தினியும் அம்மா என்னம்மா இங்கே பூங்குடி இங்கே ஒன்றும் வரலை, என்னதான் பிரச்சனை ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே தெய்வானியும் பூங்குடி இது நந்தினி நீ எதுக்குமே கவலைப்படாத, பூங்குடி கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது, இந்த மாயாண்டியையும் மீனாட்சியையும் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானை சொல்லவும் உடனே அங்கே நந்தினியும் அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிற எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே கேட்கவும் உடனே பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானையும் சொல்லிடுறாங்க. உடனே மீனாட்சியும் எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குங்க, இதுக்கு மேலேயுமே என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே அசிங்கப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியும் மாயாண்டி கிட்ட சொல்லவும் உடனே மாயாண்டியும் மீனாட்சி நீ எதுக்குமே பயப்படாத, கண்டிப்பாக இங்கே பூங்கொடி இங்கே வரதான் போகிறா, அது மட்டும் இல்லாமல் செம்பலியே நான் பூங்கொடியை பார்க்குறதுக்காக இன்ஸ்டியூட் அனுப்பிச்சி விட்டுருக்கேன், அதனால் நீ எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பாக பூங்குடியை இங்கே செம்புலியுமே கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியும் சொல்லிடுவோம். இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற மீனாட்சிக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது. ஒரு சைடு பார்த்திங்கன்னா அழகரும் சுடலைக்கு அந்த பாட்டிலெல்லாம் கொடுத்து பயங்கரமாக குடிக்க வச்சிடுறாங்க. குடிக்க வச்ச உடனே இங்கே அழகருடைய ஃப்ரெண்டெல்லாம் ஆமாம் இங்கே பூங்கொடி எங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுடலை கிட்ட கேட்கவும் உடனே சுடலையும் ஆஹா நீங்கள் எங்கிட்ட சரக்கை ஊற்றி விட்டுட்டு எங்கிட்ட இருந்து உண்மையை நீங்கள் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க, அது கண்டிப்பாக எப்போதுமே நடக்காது, அது எனக்கு நல்லாவே தெரியும், நான் சரக்கில் இருந்தாலையும் சரி இல்லைனா சரி என்கிட்ட இருந்து நீங்கள் அந்த உண்மையை மட்டும் நீங்கள் வாங்க முடியாது, கண்டிப்பாக இந்த மண்டபத்தில் எல்லார் முன்னாடியும் மாயாண்டி அசிங்கப்படணும், அசிங்கப்படுறத பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இந்த மண்டபத்துக்கே வந்திருக்கோம், அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி அந்த உண்மையை போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுடலை சொல்லவும் உடனே இங்கே அழகருடைய ஃப்ரெண்டெல்லாம் இன்னொரு பாட்டிலையுமே எடுத்து காமிக்கவும் உடனே அதை பார்த்த சுடலைக்கு ரொம்பவே ஆசையாகவும் ஆயிடுது. அந்த பாட்டிலை பார்த்ததும் அதில் இருக்கிற சரக்கை நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட சுடலை எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. ஆமாம் இங்கே பூங்கொடி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அந்த சரக்கை மட்டும் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே அங்கே இருக்கிற அழகுடைய ஃப்ரெண்டும் முதல்ல அந்த விஷயத்த சொன்னாதான் அதுக்கப்புறம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே எல்லா விஷயத்தையுமே அங்கே பூங்குடி எங்கே இருக்கா, நாங்கள் என்ன பண்ண சொன்னோம், எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற உண்மையை எல்லாமே அங்கே இருக்கிற சுடலையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வெளியே நின்றுக்கிட்டு இருந்த அழகருமே இதை கேட்ட உடனே அங்கேருந்து வெரசா கிளம்பி அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்குமே போகிறாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன உடனே அங்கே இருக்கிற பூங்குடியை பயங்கரமாக லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி பயங்கர கோவத்தோட
திட்டிட்டு அங்கேருந்து பூங்கொடியை கூட்டிக்கிட்டு காரில் கூட்டிகிட்டுமே வந்துக்கிட்டு இருக்கவும் உடனே பூங்கொடியும் என்னை எதுக்காக அங்கே நீ கடத்தி கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அடியே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன்னுடைய புருஷன், நான் உன்னை தூக்குறதுக்கும் இல்லை உன்னை தொட்டு தூக்கிட்டு வரதுக்கும் இப்போ எல்லா உரிமையும் இருக்குது. முதல்ல தான் நீ என்ன இது கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்த என்னை நான் உன்னை தொட்டு தூக்கிடுறதுனால அசிங்கப்பட்டு ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நானுமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீ என்ன பஞ்சாயத்தை கூட்ட போகிற? நீ கண்டிப்பாக எந்த ஒரு கூட்டவும் முடியாது, கூட்டவும் கூடாது. அதுவும் இல்லாமல் கூட்டினா நீ தான் அசிங்கப்பட்டு நிற்ப. இந்த கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே கலந்துக்கிட்டு இங்கே கல்யாண ஃபங்க்ஷனில் மட்டும் கலந்துக்காமல் இவ எங்களை அசிங்கப்படுறதுக்காக அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் ஒளிஞ்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பிரார்த்தனை கொடுத்தனா அந்த ஒரு பஞ்சாயத்தில் வந்து நான் கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன். அந்த பஞ்சாயத்து முன்னாடி உங்கள் குடும்பமே பொது மன்னிப்பு கேட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறதெல்லாம் பார்க்கணுன்னா நீ இது மாதிரி பிரார்த்தனை கொடு, எதனா ஒன்று கொடு, என் மேலே நீ கேஸே கொடு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ கேஸ் கூட கொடுக்க முடியாது. ஏன்னா பஞ்சாயத்தில் சொல்லியிருக்காங்க என்ன வந்து உன்னை நல்லா பார்த்துக்கணும், உன்னை எந்த ஒரு கஷ்டமும் படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் கடைபிடிச்சிட்டேன். ஆனால் நீ எதுவுமே கடைபிடிக்க கிடையாது. எனக்கு நீ ஒரு பொண்டாட்டியே வாழ கிடையாது, வீட்டுக்கு அடை கொடுக்குமா இருந்ததே கிடையாது. எங்கள் வீட்டை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நீ சுற்றிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. வாயை முடிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு வந்தேன்னா என்னுடைய வேலையை முடிச்சுட்டு அழகாக எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நான் விட்டுருவான். அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்டனா போ, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ்லனா அட்டன் பண்ணு, நீ எந்த கிளாஸ் வேணால் அட்டன் பண்ணு, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு டீயும் பண்ணும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் என்ன வேண்டிய மரியாதை கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகர் சொல்லவும் உடனே இங்கே பாருடா, உங்கள் அப்பா செஞ்ச அசிங்கத்தை விட நீ செஞ்ச அசிங்கத்தை விட நான் பெருசெல்லாம் செய்ய கிடையாது. எங்கள் அப்பாவை நீ அந்த கல்யாணத்தை நிறுத்தி எவ்வளோ அசிங்கப்பட வச்ச, அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எங்கள் அப்பாவை எவ்வளோலாம் அசிங்கப்படுத்திட்டு போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடி சட்டம் போகும். உடனே இங்கே அழகரும் உங்கள் அப்பா அங்கே வழக்காப்பில் எப்படி அசிங்கமாக எங்கள் அம்மாவை பேசினாங்கன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். ஒரு பொண்ணாக இருக்கிற உனக்கே இப்படி அந்த ஒரு வார்த்தை ஒரு சாதாரண ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு எப்படி அக்செப்ட் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. உங்களுக்கெல்லாம் கல் நெஞ்சக்காரங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் பேசினா அது வந்து தப்பு கிடையாது, நாங்கள் பேசினா மட்டும்தான் அது தப்பு, நாங்கள் செஞ்சால் மட்டும்தான் தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் கிடையாது. நீங்கள் இன்னும் பார்க்க வேண்டியது நிறையவே இருக்குது. உடனே இப்போ நீ மண்டபத்தில் வந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டு நான் சொல்கிறத கேட்டுனா கண்டிப்பாக நீ அசிங்கப்படாமல் உங்கள் ஃபேமிலி அசிங்கப்படாமல் வீட்டுக்கு போயிடுவீங்க. அப்படி நான் சொல்கிறத நீ கேட்கலனா கண்டிப்பாக நீ அசிங்கப்பட போகிறது உறுதியே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீயே நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகருமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அழகர் பூங்கொடின்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்கே மண்டபத்துக்கு காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. செம்பிளையும் எங்கெங்கேயோ தடிக்க பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பென்னிக்கிட்ட சொல்லிடுறாங்க. பென்னி உடனே அங்கே இங்கே இன்னும் உங்கள் இன்ஸ்டியூட்டில் இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸே இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட பூங்கொடி பிள்ளை பொய் சொல்லியிருக்கு, பொய் சொல்லிட்டு எங்கே தான் போயிருக்கோம், இதெல்லாம் முக்கியமான ஒரு வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பென்னிக்கு சொல்லவும் உடனே மாயாண்டியும் இல்லை அதெல்லாம் எதுவுமே இருக்காது, கண்டிப்பாக பூங்கொடி இங்கே மண்டபத்துக்கு வந்துக்கிட்டு இருப்பா, இங்கே நாம் தான் ஏதோ தப்பாக யோசிச்சுக்கிட்டு நம்ம இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இங்கே பூங்கொடி வராமல் இருந்தாருன்னா இங்கே இருக்கிற அவங்க அப்பா மாயாண்டி இங்கே பேச்சுன்னு சொல்லிட்டு யாருமே வந்திருக்க மாட்டாங்க இல்லையா, எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போனா கண்டிப்பாக இங்கே பூங்கொடி வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து கண்டிப்பாக கலந்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே பென்னிக்கிட்ட சொல்லிடுவோம். சரி, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டான ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக பூங்குடி வந்து இங்கே காலேஜ் முடிஞ்ச கையோட இங்கே இந்த மண்டபத்துக்கு வந்துக்கிட்டு இருப்பா. நீங்கள் எதுக்குமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க. நீங்கள் தான் கொஞ்சம் ரொம்பவே பதட்டமாக இருக்கீங்க. வேறு நீங்கள் எதுக்குமே பதட்டப்படாங்கச்சியா, உங்களுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அதனால் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாமல் எதுவுமே நினச்சிக்காமல் இருங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பென்னியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே சுடலை சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்கே அழகருமே பூங்குடியை மண்டபத்துக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க சுடலை வந்து குடிச்சிட்டு ஃபுல்லாக மட்டாயிட்டு இருக்காங்க. உடனே அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்க ராசாத்தியும் இங்கே பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போனவர் எங்கே தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தை சுற்றி எல்லா இடத்துலையுமே தடுக்கிடுறாங்க. கடைசியாக ஒரே ரூம் தான் இருக்குது, அந்த ரூமில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரவும் அவளுடைய ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பயந்துட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. உடனே உள்ளே போன ராசாத்தியும் அங்கே இருக்கிற சுடலையை பார்த்த உடனே ஷாக்கிங்காக பார்க்கவும், இன்னும் இந்த மனுஷன் குடிச்சிட்டு இப்போ கூட விழுந்துட்டு இருக்காங்க, இந்த மனுஷனுக்கு யார் தான் சரக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியுமே நினைக்கவும், ஒருவேளை இங்கே அழகர் இவருக்கு சரக்கை வாங்கி கொடுத்து இவர்கிட்ட எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்டு
இங்கேருந்து பூங்கொடியை கூட்டிகிட்டு வரதுக்காக போயிட்டுருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்திக்குமே தோணுவதும் உடனே அங்கே இருக்கிற சுடலைக்கிட்ட யோ எழுந்திரியா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியுமே சுடலைக்கிட்ட எழுப்பி கேட்கவும் உடனே அங்கே இருக்கிற சுடலையும் என்ன ராசாத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இன்னும் மாயாண்டி அசிங்கப்பட்டு நிற்கலையா அந்த ஊர் முன்னாடி தலை குனிஞ்சு கூனி குறுகி உக்காரலையா அதை நான் என் 2 கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தி கிட்ட சுடலை சொல்லவும் உடனே சுடலை சொன்னதை கேட்டதும் ராசாத்தி அங்கே இருக்கிற சுடலை கண்ணத்திலேயே பல்லாரன்னு சொல்லிட்டு 4 அற விடவும் உடனே அங்கே இருக்கிற சுடலையுமே பதட்டத்தில் எழுந்து உக்காரவும் இன்ன ராசாத்தி என்ன எதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தி கிட்ட சுடலை ரொம்பவே ஆஷா கோபமாகவும் பேசவும் உடனே ராசாத்தியும் யோ யாரே உனக்கு ஊற்றி விட்டது இவ்வளோ குடிச்சிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க என்ன எல்லா உண்மையும் இங்கே அழகர்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுடலை கிட்ட ராசாத்தி கேட்கவும் உடனே உள்ள என்ட்ரி ஆகிறாங்க பேச்சையுமே. ஏன்னா இவங்க பேசினதை வெளியில் நின்றுக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே அங்கே பேச்சையுமே கேட்டுடுறாங்க. பேச்சு கேட்ட உடனே அங்கே இருக்கிற ராசாத்தி கிட்ட ராசாத்தி எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய மாப்பிள்ள கில்லி கிடையாதா, அதனால தான் இங்கே சுடலைக்கு சரக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சரக்கு வாங்கினது ஊற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பூங்குடியை கூட்டிகிட்டு வரதுக்காக போயிட்டுருக்காங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண இங்கே பூங்குடி இந்த மண்டபத்தில் இருப்பா. நீங்கள் போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் நினச்ச விஷயம் எதுவுமே நடக்காது, நாங்கள் நினச்சது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பேச்சையும் அங்கே இருக்கிற ராசாத்திக்கிட்ட சொல்லவும் உடனே ராசாத்தியும் இந்த பாருங்கள் மதனி நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே பூங்குடியை நாங்கள் எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு சொன்னோமா இல்லை உங்களுடைய ஃபேமிலியை அசிங்கப்படுத்த சொன்னோமா? நாங்கள்லாம் எதுவுமே பண்ண சொல்ல கிடையாது. எல்லாமே உங்களுடைய புருஷன் தான், என்னுடைய அண்ணன் தான், இங்கே அவரு தான் எங்கள் மாயாண்டியை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால தான் இந்த விஷயத்த அழகர்கிட்ட ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். மற்றபடி நான் வேறு எதுவுமே கேட்கல. ஏன்னா இங்கே இவர் தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவரை வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுவார். அதனால தான் கேட்டேனே தவிர மற்றபடி உங்களை அசிங்கப்படுத்தணும் இல்லை மாயாண்டி அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. உங்கள் ஃபேமிலி ஆச்சு, நீங்களாச்சு, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இது ராசாத்தியுமே அங்கேருந்து கிளம்பிடவும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா அங்கே மாயாண்டி பயங்கர பதட்டத்தோடையும் பயங்கர அதிர்ச்சியோடையுமே உக்காந்துக்கிட்டு இன்னும் யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன எங்கள் அழகரும் பூங்குடியை கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்குள்ளே வந்த உடனே அப்போ தான் மீனாட்சிக்கும் அங்கே இருக்கிற மாயாண்டி பெண்ணின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நிம்மதியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்க ராசாத்தி அங்கே இருக்கிற சுடலை இது மஞ்சமலர்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியோட அங்கே பார்க்கவும் ஒரு சைடு அங்கே மாயாண்டி சந்தோஷத்தோட வாழகு வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே எல்லா ஏற்பாடையுமே தடபுடலாக டக்குன்னு ஸ்டார்ட்மே பண்ணிடுறாங்க. ஏற்கனவே ரொம்பவே டைம் ஆகிடுச்சு, பூங்கொடிக்காக தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பூங்கொடி வந்ததுனால எங்கள் எல்லாரும் அந்த ஊர் பெரியவங்கள்லாம் இன்னும் மாயாண்டி இப்போ தான் பொண்ணே வருது, இன்னும் மாயாண்டி டைமுக்கு எல்லாமே நம்ம செஞ்சே ஆகணும், இப்போ தான் நீங்கள் பொண்ணே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இன்னும் ரெடி பண்ணி எல்லாமே டைம் ஆகுமே மாயாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அட அது இல்லையா எங்கள் இன்ஸ்டிடியூட்டில் இன்றைக்கி முக்கியமான ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய மருமக கேட்டா. அதனால் எனக்கு அதில் மறுப்பு சொல்ல முடியல. ஏன்னா எப்போவுமே அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு அவள் லீவு போட்டதே கிடையாது. அதனால் அவள் இன்றைக்கி கண்டிப்பாக போகணும், நான் டைரெக்டாக மண்டபத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மருமக சொன்னான். அதனால தான் இங்கே அவளுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவளுக்கு படிப்புக்கு தடையாக நாங்கள் எப்போவுமே நிற்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற ஊர் பெரியவங்கள்லாம் பார்த்துட்டு மாயாண்டி நீ ரொம்பவே பெரிய மனுஷன் தான் உங்களுக்கெல்லாம். ஏன்னா எந்த ஒரு வீட்லேயுமே யாரும் எந்த ஒரு விஷயத்துலையுமே இப்படி ஒரு அனுமதி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. உன் மருமகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும், அவளுக்கு பிடிச்ச மாதிரியே டீச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதெல்லாம் ஒரு ரொம்பவே பெரிய விஷயம். நீ ரொம்பவே பெரிய ஒரு மனசு உள்ளவன் தான் மாயாண்டி. நீ செஞ்சது கரெக்டான ஒரு விஷயந்தான். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் லேட்டாகி செஞ்சால் கூட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால்
நீ செஞ்ச ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய ஊருக்கே மிகப்பெரிய ஒரு பெருமையை கூட்டிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஊர் பெரியவங்கெல்லாம் பார்த்தா சந்தோஷமாக புகழ்ந்து மாயாண்டியை பேசவும், உடனே இதெல்லாம் பார்த்த ராசாத்தியும் அங்கே இருக்கிற மஞ்சமலையும் நம்ம இவனை அசிங்கப்படுத்தலான்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் இந்த ஊர் ஆளுங்க முன்னாடி நல்லா பெருமையாக வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே பூங்கொடி இருந்த விஷயம் இங்கே அழகருக்கு எப்படி தெரிய வந்துச்சு, இங்கே சுடலை எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி கிட்ட கேட்கவும், உடனே ராசாத்தியும் அண்ணன் இங்கே மேலே அவர் குடிச்சிக்கிட்டு இருக்காருண்ணே, குடிச்சிட்டு ஃபுல்லாக போதையில் படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மஞ்சமலையும் பயங்கர கோவமாக இங்கே சுடலை தான் இப்படி ஒரு விஷயத்த இங்கே இருக்கிற அழகர்கிட்ட சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பயங்கர கோபமாகவும் எழவும், உடனே ராசாத்தியும் அண்ணன் அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேண்ணே, என்னை மன்னிச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தி சொல்லிடுறாங்க. உடனே மஞ்சமலையும் ஏன் ராசாத்தி கொஞ்சமாவது உன்னுடைய புருஷனுக்கு புத்தி மூளை இருக்கா, இங்கே எவ்வளோ விஷயத்தில் நம்ம பிளான் போட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் நம்ம அசிங்கப்படுத்தியே ஆகணும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஆசைப்பட்டிருந்தா உங்கள் புருஷன் ஒரே விஷயத்தில் இந்த குடிச்சிட்டு இங்கே இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கான். இதில் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி பண்ண தப்புக்கே நான் உங்களை மன்னிச்சு விட்டது மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ பண்ண தப்பை நான் கண்டிப்பாக மன்னிக்கவே போகிறதில்ல. நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வாங்க, உங்களை நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியும் சொல்லிட்டுறாங்க, சாரி மஞ்சமலையும் சொல்லிட்டுறாங்க. உடனே மாயாண்டியும் பூங்கொடியை ரெடி பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற தேன்மொழி கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே தேன்மொழியும் இன்னும் நீ இவ்வளோ டைம் ஆகிடுச்சு, எங்கே தான் இருந்தீங்க, என்ன தான் பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த கல்யாணத்துக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா, அண்ணி நான் உங்களை எப்போவும் வாய் நிறைய அண்ணின்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன், அந்த ஒரு வார்த்தைக்காவது நீங்கள் மரியாதை கொடுத்து நீங்கள் சீக்கிரமாக வந்திருக்கலாம் அண்ணி, நீங்கள் வரலன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பயந்துட்டோம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தேன்மொழியும் அங்கே பூங்கொடியை கூட்டிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன தேன்மொழியும் பயங்கர சந்தோஷமாக தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா இங்கே பூங்கொடி வரமாட்டாங்க, இந்த ஊர் முன்னாடி இங்கே என்னுடைய அப்பாவும் அம்மாவும் அசிங்கப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் இங்கே அழகருமே பூங்கொடியை கூட்டிகிட்டு வந்ததை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக ரெடி பண்ணுறதுக்காக உள்ளேயுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே அங்கே அழகருமே நின்றுக்கிட்டு மாயாண்டியை நீங்கள் என்ன நினச்சிங்களோ கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது, இப்போவுமே நீங்கள் எதனா பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா கூட நான் இந்த ஊர் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இங்கேருந்து துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையை பார்த்துக்கிட்டு இருக்கவும், உடனே அங்கே மஞ்சமலை மாயாண்டியும் வந்து அழகரு எப்போ அழகரு நீ எங்கப்பா போய் இங்கே பூங்குடியை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்பா நீங்கள் கொஞ்சம் இந்த சைடு வாங்கப்பா, அப்பா நான் அப்போவே சொன்னேன் இல்லையா இவங்க ஏதோ பிளான் போட்டிருக்காங்க, இவங்க இங்கே வந்தால் தான் நம்மளுக்கு சந்தேகம் வராது, அது மட்டும் இல்லாமல் பூங்கொடியை நம்பிக்கிட்டு எங்கே பூங்கொடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம மேலேயே பழியை திருப்பி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அதனால் இவங்க மொத்த பேரும் பிளான் போட்டு இவங்க இங்கே மண்டபத்துக்கு வந்து நம்ம அசிங்கப்படுறத பார்க்குற மாதிரியும் இங்கே பூங்கொடி இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துக்காத மாதிரியும் நம்ம அசிங்கப்பட்டு இந்த ஊர் முன்னாடி நிற்கிற மாதிரியும் சொல்லிட்டு அவங்க ஏகப்பட்ட பிளானெல்லாம் போட்டு வச்சுருக்காங்கப்பா. அதனால தான் நான் எனக்கு அப்போவே இவங்களெல்லாம் பார்க்குற போது சந்தேகமாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே இவங்க எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் இந்த ஒரு விஷயத்தில் சம்மதிக்க மாட்டாங்க, எப்படி இந்த ஒரு விஷயத்தில் சம்மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் நினச்சேன் இவங்க இப்படி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பூங்கொடியும் இங்கே மஞ்சமலையுடைய பேச்சை கேட்டு இங்கே நம்மளை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீட்டுக்கு வந்த போதே அவள் சொன்னா இல்லையா நம்மளை பழி வாங்கியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்போ நம்மளை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டு டீயும் பண்ணும் குடிச்சிக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே எனக்கு பயங்கர கோபமாயிடுச்சு, அங்கவே போனம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் என்ன ஒன்று உங்களுடைய மூஞ்சுக்காகவும் இங்கே உங்களுடைய மரியாதைக்காகவும் தான் அவளை எதுவுமே பண்ணாமல் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா நீங்களுமே அவளை நம்பி கண்டிப்பாக கடைசியில் நீங்கள் மண்ணை தான் கவ போகிறீங்க. இனிமேலாவது நீங்கள் அவளை முழுசாக நம்புறத நீங்கள் விட்டுட்டு அவள் என்ன சொன்னாலையும் அவளுக்கு இப்படி ஒரு ஃப்ரீடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிற போது நீங்கள் அவளை இன்ஸ்டியூட் அமுச்சிருக்க கூடாது. ஏன்னா அமிச்சதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பதட்டத்தோட இவன் வருவாளா வரமாட்டாளான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம இந்த ஒரு விஷயத்தில் எப்போவுமே எதுக்குமே நம்ம விசாரிச்சுட்டு தான் எல்லா ஒரு விஷயமும் அவளுக்கு அனுமதி கொடுக்கணுமே தவிர மற்றபடி எந்த ஒரு விஷயத்துலையுமே அவளுக்கு நம்ம அனுமதியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற
அழகரும் மாயாண்டி கிட்ட உடனே மாயாண்டியும் அழகரு அப்பா நான் எனக்கு அங்கே பூங்குடியை பார்த்தா அது மாதிரி ஒரு பண்ணக்கூடிய ஆள் மாதிரியே எனக்கு தெரியலை, அதனால தான் அவளை நம்பி நான் இன்ஸ்டியூட்டுக்குமே அமுச்சு விட்டேன். இன்ஸ்டியூட் படித்து அவள் நல்லபடியாக படித்து அவள் பிடிச்ச மாதிரியே டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அவளுடைய ஆசையில் நான் குறுக்க நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அவள் இப்படி என்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினச்சி இப்படி பண்ணால் எனக்கு எப்படிப்பா தெரியும். அது மட்டும் இல்லாமல் தெய்வான அவளை வீட்டுக்கு வெளியே நிற்க வச்ச கண்டித்து அவளுக்கு நான் எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கேன். அவள் செஞ்சது நியாயமான ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கப்போ அவள் என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி அவங்க அப்பாவுடைய பேச்சை கேட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அழகரு நீ எதுக்குமே கவலைப்படாத, நீ போப்பா, நீ கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வா, அது இல்லாமல் சட்டியெல்லாம் பாரு அழுக்காயிட்டு இருக்கு, நீ போய் சட்டியை மாற்றிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகர்கிட்ட மாயாண்டியும் சொல்லிடுறாங்க. உடனே மீனாட்சியும் அங்கே வந்து எங்கள் அழகர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மீனாட்சி அது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா, அங்கே ஆட்டோ வந்து டீசல் காலி இது லிப்பேருன்னு சொல்லிட்டு ஆட்டோ அங்கே பிரேக் டவுன் ஆகிடுச்சான். அதனால் இவன் தான் போய் பார்த்து போகிற வழியிலேயே அங்கே ஆட்டோக்காரனுக்கு காசை கொடுத்து அமுச்சு விட்டுட்டு அழகர் இந்த பூங்குடியை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீ நடக்க வேண்டிய காரியத்தை பாரு மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே சொல்லிடவும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா பயங்கர கோவமாகவும் ஒரு சைடு அதிர்ச்சியோடையுமே பார்த்துக்கிட்டு இருக்கவும் அங்கே இருக்கிற மஞ்சமலையும் ஒரு சைடு ரொம்பவே சந்தோஷம், பூங்குடி எங்கே தான் இருக்கா என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அவங்களையுமே திணச்சி போய் நின்றுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்பவே படபடப்பாகவும் இருந்துச்சு. இந்த ஊர் முன்னாடி என்னுடைய அண்ணன் எப்போவுமே அசிங்கப்படக்கூடாது. ஐயா கருப்பசாமி, நீ சொன்ன மாதிரியே உன்னுடைய வாக்கை காப்பாற்றிட்ட, நான் உனக்கு எப்போவுமே நன்றி கடனாக இருக்குவேன். அதுவும் இல்லாமல் நீ வருஷம் வருஷம் என்னுடைய சன்னதிக்கு வந்து நீ ஆடு வெட்டி எல்லாருக்குமே அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்க. அந்த ஒரு விஷயத்த நான் கண்டிப்பாக உனக்காக பண்ணுறேன். அது கருப்பசாமி ஐயா, எப்போவுமே என்னுடைய அண்ணனுடைய ஃபேமிலியை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய புருஷன் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் பார்த்துக்கணும், எனக்கு அது மட்டும் போதும் கருப்பசாமி ஐயா, நீ கண்டிப்பாக பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீ இப்போ இந்த ஒரு விஷயம் செஞ்சது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட கண்டிப்பாக உன்னுடைய சன்னதிக்கு நான் வந்தே தேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சையுமே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க கருப்பசாமியை. அதுக்கப்புறம் என்ன பேச்சுக்கிட்ட போய் மீனாட்சியும் அது பேச்சு வாத்தா இங்கே நிறைய வேலை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் நம்ம தாமலை தட்டெல்லாம் எடுத்து கொடுக்கணும் வாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியும் பேச்சியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒரு சைடு இங்கே பூங்குடியை அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பூங்குடியுடைய முகத்தில் சந்தோஷமே இல்லாமல் வருத்தத்தோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பூங்குடி இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இதில் விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்தை ரெடி பண்ணி என்னை கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலையும் கண்டிப்பாக அசிங்கப்பட போகிறது அங்கே இருக்கிற பூங்குடி மட்டும்தான். ஏன்னா பூங்குடி வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தங்கினத்துலேருந்து எல்லா எவிடன்ஸும் அங்கே இருக்கிற அழகர்கிட்ட இருக்குது. ரிட்டன் வந்து கண்டிப்பாக இங்கே அழகர் வந்து பூங்குடியுடைய அது குடும்பத்தவே அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்தினால பூங்குடியும் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இங்கே பூங்குடி வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இங்கே மஞ்சமலையோ சரி மாயாண்டியோ சரி ரெண்டு பேருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மஞ்சமலை செஞ்சு ஒரு விஷயத்த நினச்சி ஒரு விஷயம் பண்ணால் கடைசியில் அது ஒரு விஷயமாக மாறி அங்கே மஞ்சமலைக்கு இங்கே ஒரு இடி இறக்கின மாதிரி இங்கே விஷயத்த நடத்தி விட்டுட்டாரு சுடலை இல்லைனா இங்கே அழகருமே இப்படி ஒரு விஷயத்த இப்படி ஒரு பூங்குடியை வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டாங்க. சுடலை இருந்ததுனால மட்டுமே இங்கே அந்த ஒரு கல்யாணத்தில் பூங்குடியை கூட்டிகிட்டு வர முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் காரில் வச்ச சரக்குனால இப்போ இங்கே நம்மளுடைய ஃபேமிலியுடைய கௌரவத்தை நாம் காப்பாற்றிட்டோம். இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இதுக்கு மேலே நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு எந்த ஒரு காரணமும் அவங்களுக்கு கிடையாது. இப்போ சொத்தை கேட்டு அதை கேட்டு அவங்க அசிங்கப்படுத்தணும்னு நினச்சா இப்போ அவங்க பண்ண எல்லா திருட்டுத்தனத்தையுமே நம்ம எல்லா
எல்லார்கிட்டையுமே வெட்ட வெளிச்சமாக்கி அவங்கள முகரையை கிழிச்சு இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தி துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு இந்த மண்டபத்தை விட்டு ஓட வைக்கணும். அந்த புறம்போக்கு அந்த மஞ்சமலை எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மறுபடியும் இப்படி ஒரு தப்பை பண்ணானா கண்டிப்பாக என் கையாலேயே அவன் கழுத்தை விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். எங்கள் அப்பா அவனுடைய கையை தான் வெட்டினார், ஆனால் என்னாலலாம் அவனுடைய உயிரவே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே மனசுக்குள்ளே நினச்சிக்கவும், ஒரு சைடு மீனாட்சியும் ஓடி ஓடி அங்கே வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு ராசாத்தியுமே பயங்கர கோவத்தோடையும் இந்த சுடலை இவர் வீட்டுக்கு வரட்டும், இவரை நான் வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாகவும் முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அங்கே இருக்கிற மஞ்சமலையும் ராசாத்தியை பார்த்து, ராசாத்தி உனக்கும் சரி உன்னுடைய புருஷனுக்கும் சரி கொஞ்சம் கூட மூளையே கிடையாதா, அந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தெரியாமல் உன்னுடைய புருஷன் குடிச்சிட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணி வைப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நினச்சி பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் அவனை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சேன், ஆனால் அவனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாமளே அசிங்கப்படுத்திக்கிட்டோம். இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே நினச்சிக்கிட்டு இருக்க. ஒரு சைடு அழகருமே பயங்கர கோவத்துலேயும் அங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வரட்டும், வீட்டுக்கு வந்த பிறகு இவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே பயங்கர ஒரு கோவத்துலையுமே நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் இங்கே அழகர் மட்டும் இங்கே பூங்குடியை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அந்த மண்டபத்தில் விட்டுனா இந்த ஒரு விஷயமே நல்லபடியாக நடந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஊராளுங்க முன்னாடி அசிங்கப்பட்டு கூனி குறுகி அங்கே நின்றுருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணமான அந்த மறுபடியும் மஞ்சமலையை இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாம் இன்வைட்டும் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இப்படி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வைக்கவும் கூடாது. மறுபடியும் வளகாப்பு கிளகாப்புன்னு சொல்லிட்டு அப்பா இது மாதிரி ஃபங்க்ஷன் வச்சாருன்னா நம்ம இந்த ஒரு ஃபங்க்ஷனவே நடக்க விடக்கூடாது. ஏன்னா இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் தான் அவங்க நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வைக்கவே கூடாது, வச்சாலையும் அவங்கள கூப்பிடவே கூடாது. கூப்பிட்டாதான் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆளுகருமே நினச்சிக்கிட்டு மனசுலே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.